ஹாய் எவ்ரிவன் +2 ரிசல்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ப்ரெடிக்ஷன் தப்பாயிருச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரெடிக்ஷன் ராங்காக இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நல்ல மார்க்கே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு துக்க செய்தியும் இருக்குது. அது என்னடா துக்க செய்தி அப்படிங்கிற கட் ஆஃப் இன்க்ரீஸுங்க. நான் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். எதனால நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தோம். அள்ளி வீசியிருக்காங்க மார்க்கு. ஆக்சுவலாக மார்க் போட்டவங்களே தப்பு சொல்ல முடியாது. அள்ளி வீசுறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம். பட் உங்கள் திறமையால் கிடைச்ச மார்க்கு தான். நான் யாரையும் தப்பாக மென்ஷன் பண்ணல. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. கீழே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைவ் வரலான்னு நினச்சேன். எனக்கு நான் போதிய டைம் பார்த்தா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அண்ட் பேரண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வீடியோவை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எவ்வளோ பேர் சென்டம் எடுத்திருக்காங்க, தமிழ்நாடுவோட ஸ்டாட்டிக்ஸ் என்ன, அதாவது 12th ரிசல்ட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு போன வருஷம் எவ்வளோ சென்டம் எடுத்திருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளோ சென்டம் எடுத்திருக்காங்க, இதை வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் வர முடியுமான்னு கேட்டால் தோராயமாக கட் ஆஃப் வச்சு நம்ம எந்த ப்ரெடிக்ஷனும் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்டு எப்போ வருதோ, நான் சொல்கிறது இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆர் பேராமெடிக்கல், நீ என்ன கவுன்சிலிங் போட்டாலும் சரி, ரேங்க் லிஸ்ட் வராமல் நம்ம கட் ஆஃப் வச்சு எந்த ப்ரெடிக்ஷனும் வர முடியாது. ஆனால் ஒரு சென்டம் வச்சு ஒரு விதமாக பசங்களோட மார்க் வச்சு எவ்வளோ மார்க் சார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு 500லேருந்து 550 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் ப்ளஸ் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 100 பேர் பக்கம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டாட்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் வில் பி ரைஸ். ஆனால் எவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தடவை சாதாரணமாக போய் எழுதுனவங்களுக்கு எல்லாத்துக்குமே மார்க்கு தான். அப்படிங்கிறப்போ எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து 190லேருந்து 200க்குள்ளே, 190லேருந்து 180க்குள்ளே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். ஆனால் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டதுன்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரியான விஷயந்தான். பட் பரவாயில்ல, இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் மேட்டர் விட்டு ரேங்க் லிஸ்ட்டு தான் நமக்கு மெயின். இந்த ரேங்க் லிஸ்ட் தான் நிர்ணயிக்கும் எவ்வளோ பேர் சேர்றாங்க, எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் ரவுண்டு 1 வராங்க, எவ்வளோ பேர் ரவுண்ட் 2 வராங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வர முடியும். ப்ரெடிக்ஷனில் கரெக்டாக வர முடியும். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக ப்ரெடிக்ஷன் தான் சொல்ல போகிறோம். நீங்கள் இன்றைக்கி காலேஜ் போய் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சார் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, மார்க் கம்மியாக இருக்குது, நான் எப்படி சார் போய் பார்க்காம இருக்கிறது? பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கா, நல்ல பணம் இருக்கா, நீங்கள் வந்து ஒரு அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்களா, ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறீங்களா, நீங்கள் வந்து பெரிய காலேஜ் போய் போடுங்க, டொனேஷன் கட்டி போடுங்க, தப்பே கிடையாது. பணம் இல்லையா, 150க்கு மேலே எடுத்துட்டியா, வெயிட் ஃபார் கவுன்சிலிங். 150 கீழே எடுத்துகிட்டு பணம் இல்லையா, நீ வந்து வெயிட் ஃபார் கவுன்சிலிங். நீ வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறது தான், மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல கோர்ஸ் இருக்குது செகண்டரி பிரான்ச்சஸ். அதில் ட்ரை பண்ணால் மட்டும்தான் 150 கீழே கிடைக்கும். இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட் சான்சஸ் 150 கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மி. அது பிசி, ஓசி, எம்பிசி கூட ட்ரை பண்ணலாம். பிசி, ஓசிக்கு சான்ஸே இல்லை பெரிய காலேஜில். என்ன சார் பயப்படுத்துறீங்க? பெரிய காலேஜில் நீங்கள் அது ஒன்று ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அடுத்தடுத்த கோர்சஸ் ட்ரை பண்ணுங்கள். மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், சிவில், அது ட்ரை பண்ணுங்கள். இல்லையா டயர் 2ல் பாருங்கள், இல்லையா டயர் 3ல் பாருங்கள். ஆனால் ரொம்ப கீழே போகாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறங்கிற பேரில் 5th டயர் 4th டயர் காலேஜெலாம் போய் எடுக்காதீங்க. ஸோ நம்ம இப்படி தான் இன்றைக்கி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் காலேஜ் போய் நின்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் சொல்கிறது தான் டிமாண்ட் தான். நீங்கள் இங்கே போய் நின்று தான் இப்போ பெரிய காலேஜ் டயர் 1 காலேஜெல்லாம் இன்றைக்கெல்லாம் டிமாண்டு. ஏன் டிமாண்ட்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறதா வேலை. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சால் போங்க, இல்லைனா வெயிட் ஃபார் கவுன்சிலிங்லேயே அருமையான சீட் கிடைக்கும். அந்த கல்லூரி இல்லைன்னா அதை விட, அதாவது அதுக்கு நிகரான ஒரு நல்ல கல்லூரியை நம்ம வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். நம்புவோம். நான் நம்பிக்கை கொடுக்குறேன். கண்டிப்பாக எடுக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கவுன்சிலிங் அப்படி தான் சொல்லுது. கம்மி கட் ஆஃப் காரனும் நல்ல காலேஜ் எடுத்திருக்கிறான், நல்ல கட் ஆஃப் காரனும் ஒரு தரம் குறைந்த கல்லூரி எடுத்திருக்கான். அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, +2 ரிசல்ட் வந்துருச்சு, ரொம்ப ஹாப்பி நான். பட் ஆனால் என்ன சோகமான விஷயம், கட் ஆஃப் இன்க்ரீஸ். அது எதனால் சொல்கிறேன், 135 பேர் சென்டம் தமிழில், மேக்ஸில் மட்டும் 3022 பேர் சென்டம், ஃபிசிக்ஸில் மட்டும் 1125 பேர் சென்டம், கெமிஸ்ட்ரியில் 3181 பேர் சென்டம், பயாலஜியில் 827 பேர், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 9536 மெம்பர்ஸ். அதிகம் இது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பாடப்பிரிவாக தேர்ச்சி விகிதம். இது வந்து பாட்னி, ஜுவாலஜி, இதெல்லாம் வந்து இது வேண்டாம், தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்டு வந்து பார்த்திங்கன்னா 7,92,494 மெம்பர்ஸ். பாஸ் ஆனவங்க 7,53,142. வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட போன வருஷத்தோட அதிகம். ஓவரால் பர்சன்டேஜ் 95.03. போன வருஷம் 94 சம்திங் தான்.
கேர்ள்ஸ் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க, 3% அதிகமாகவே பாஸ் ஆகிருக்காங்க, 96.7%. பாய்ஸ் வந்து 93.16%. இப்போ கம்பேரிசன் போடுவோம், 12th ரிசல்ட் வச்சு கம்பேரிசன் போடுவோம். இப்போ பாருங்கள், உங்களுடைய தமிழில் 35 பேர் சென்டம், ஆனால் இங்கே தமிழில் 135 பேர் சென்டம். அதே மாதிரி இங்கிலீஷில் 7 பேர் சென்டம், இங்கிலீஷில் இங்கே சென்டமே கிடையாது. ஃபிசிக்ஸில் 633 பேர் சென்டம், ஃபிசிக்ஸில் இங்கே 1125 பேர் சென்டம். அப்போது கட் ஆஃப் திஸ் வில் பி ஃபேக்டர். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 190க்கு மேலே எடுக்கிறவங்க மேபி மேலே புல் பண்ணும், மேலே இழுக்கும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 471 பேர், ஆனால் இங்கே கெமிஸ்ட்ரி பாருங்கள் 3181 பேர். அதே மாதிரி மேக்ஸில் 3022 பேர், இங்கே மேக்ஸில் பாருங்கள் 2587 பேர். 2024 2587 பேர், 2025 இது 2025 3022 பேர். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 471 பேர், 2025 3181 பேர், ஃபிசிக்ஸில் 1125 பேர். கிட்டத்தட்ட மேக்ஸில் மட்டும் 500 பேருக்கு மேலே சென்டம். ஃபிசிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 500க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கெமிஸ்ட்ரி மட்டும் பாருங்களேன் 471 அப்படின்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன் 2600 பேர் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இதனால் கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, பாயிண்ட் சம்திங் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் போக 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 160 170 150 வர வர டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த இன்க்ரீஸ்னால் என்ன சார் ஆகும்? ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டிஎன்இஏ பற்றி மட்டும் இல்லை எல்லாமே தான் சொல்கிறேன். டிஎன்இஏ மெயினாக இன்ஜினியரிங் அட்மிஷன் போன வருஷம் 185 கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 187 தான் கிடைக்கும். அதுதான் மீனிங். பாருங்கள் சொல்கிறேன். இப்போது இந்த வருஷம் ப்ரெடிக்ஷன் முழுக்க இது ப்ரெடிக்ஷன் சரியா. 200லேருந்து 195 வரைக்கும் இருக்க கட் ஆஃபு 0.5% இன்க்ரீஸ். 190 195 வந்து 1 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், 1 கட் ஆஃப். இப்போது இந்த 1 கட் ஆஃப்னா 190 195னா போன வருஷம் 195 கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 196 தான் கிடைக்கும். அதான் மீனிங். 190 180 வரைக்கும் 2 மார்க்கு. போன வருஷம் 180 கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 182 கிடைக்கும். அதான் மீனிங். 180லேருந்து 170க்கு 3.5 கட் ஆஃப் இன்க்ரீஸு. போன வருஷம் 170 கிடைச்ச 173க்கு இந்த வருஷம் கிடைக்கும், 3.5 கிடைக்கும். 170லேருந்து 160க்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 160 கிடச்சிருந்தா இந்த வருஷம் 164 கிடைக்கும். 160லேருந்து 150க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 கட் ஆஃப் இன்க்ரீஸு. 165 மார்க் இந்த வருஷம் கிடைக்கும், 160க்கு போன வருஷம் கிடச்சிருந்தா. 150லேருந்து 140லேருந்து 6 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் 156 இருந்தால் கிடைக்கும், 150க்கு போன வருஷம் கிடைச்ச காலேஜ். 140லேருந்து 130 வரைக்கும் 8 கட் ஆஃப் இன்க்ரீஸு. இதில் 140க்கு போன வருஷம் கிடச்சிருந்தா இந்த வருஷம் 148 கிடைக்கும். 130லேருந்து 110 கட் ஆஃப் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9.5 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நம்பர், அதாவது ரேங்க் லிஸ்ட் இல்லாமல் கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு தோராயமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது 130க்கு போன வருஷம் கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 139.5க்கு தான் கிடைக்கும். 110லேருந்து 77.5 வரைக்கும் 14 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 110க்கு கிடச்சதை இந்த வருஷம் கட்டாயமாக நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட 14 கட் ஆஃப்னா 124.5 125 இருந்தால் தான் கிடைக்கும். அப்போது இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டால் நெகட்டிவ் தான். ஏன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக நல்ல காலேஜெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா அதிக பேர் வந்து அங்கே இருக்கிறனால, அதிக பேருன்னு சொல்ல முடியாது, அது ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதிக பேர் மேலே இருக்க ரேங்க் லிஸ்ட் ரவுண்டு 1ல் எவ்வளோ பேர் பார்ட்டிஸ் பண்ணுறாங்க, ரவுண்ட் 2 அது வந்து ரேங்க் வந்தால் கரெக்டாக சொல்ல முடியும். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த காலேஜோட கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காலேஜுக்கு இந்த கட் ஆஃப் இருந்தால் தான் கிடைக்கும்ன்ட்டு இருக்கும். இப்போ கிருஷ்ணா காலேஜ்னா போன வருஷம் 190 கிடச்சதுன்னா இந்த வருஷம் 192 ஆகும். அப்படிங்கிறப்போ டிமாண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்காத விஷயம். ஆக்சுவலாக நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா கெமிஸ்ட்ரியும் ஓரளவுக்கு டஃப்பு, ஃபிசிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சம்மு கேட்டாங்க, மேக்ஸும் வந்து அந்த ஒரு கொஸ்டின் இப்படி பண்ணாங்கன்னா அள்ளி வீசிட்டாங்கன்னு நினைக்கிற மார்க்கை. கண்டிப்பாக இப்படி ஒரு ரிசல்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக என் ப்ரெடிக்ஷன் அந்த டைம் ராங்காக இருந்தது. பட் ஆனால் இனி வந்து கரெக்டான ஒரு பாதையில் போவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், உங்கள் கட் ஆஃப்க்கு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் டிஎன்இஏ வெப்சைட்டில். ஒருவேளை பார்க்கும்போது ரேங்கை வச்சு தான் பார்க்கணும், ஆக்சுவலாக கட் ஆஃப் வச்சு பார்க்கவே கூடாது. பட் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்கிறது கட் ஆஃப். உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ஒரிஜினல் கட் ஆஃப் தெரிஞ்சு போச்சு. அந்த கட் ஆஃப் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க, என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன இன்க்ரீஸை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், கிடைக்குமா கிடைக்காதான்னு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் ராமகிருஷ்ணான்னு ஒரு காலேஜில் 170க்கு ட்ரிபிள் க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த வருஷம் 175 கிடைக்கும்னு, அதாவது 170 ரேஞ்சில் என்ன இருக்குது 4. அப்போ 174 கிடைக்கிறங்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்காத. சிஎஸ்சி இசிஇ வேணால் அப்படி பாரு, ஆனால் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது கட் ஆஃப் கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ் தான் ஆகும். பட் ஒரு 174 கிடச்சது இந்த வருஷம் ஒரு 172 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கம்மியாகும். இது எல்லாமே அந்த ரேங்கை பொறுத்ததும் மாணவர்கள் எடுக்கிற குரூப்பை பொறுத்ததும். மாணவர்கள் அதிகமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி எடுத்துட்டானா வேக்கண்ட் ஆகிடும் மெக்கானிக்கல் சிவில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் மாறும். ஸோ எல்லாமே ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி பார்க்க முடியும். இப்போதைக்கு நீங்கள் அலையணும்னு அவசியம் இல்லை. யார் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் அப்படின்னா கட்டாயமாக சொல்கிறேன், 150 கீழே இருந்து பிசிஓசியாக இருந்து ஒன்றால் மெக்கானிக்கல் சிவில், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், பயோடெக்னாலஜி, இல்லை கெமிக்கல், இல்லை மெடிக்கல் பயோமெடிக்கல், இல்லை ஏதாவது ஒரு ட்ரிபிள் ஐசிஇ இந்த மாதிரி எந்த கோர்ஸுமே எடுக்க விருப்பம் இல்லை. இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் விருப்பம் இருக்குன்னா மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துரு. காசு இருக்குன்னா. காசு இல்லை அப்படின்னா நீ வெயிட் ஃபார் கவுன்சிலிங், தைரியமாக வெயிட் பண்ணு. ஆனால் எஸ்சி எஸ்டி பயப்பட வேண்டாம். 120க்கு மேலே இருந்தாலே ஒரு நல்ல கட் ஆஃப் இல்லைனாலும் ஓரளவுக்கு நமக்கு நல்ல டயர் 2 காலேஜஸே கிடைக்குங்கிறது நம்புங்க. 150க்கு மேலே எஸ்சி எஸ்டி இருந்தால் ஒரு டயர் 1 காலேஜிலே ஒரு மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் போன்ற கோர்ஸே கிடைக்கும். ஒரு 160க்கு மேலே இருந்தால் சிஎஸ்சி கோர்ஸ் போன்ற கோர்ஸஸே கிடைக்கும். ஸோ அதனால் எஸ்சி எஸ்டி பேனிக் ஆக வேண்டாம். பிசி ஓசி பேனிக் ஆகணும் 150 கீழே எடுத்தால். பட் ஆனால் உங்களுக்கு ஹோப் இருக்கும். நான் ஹோப் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட்டில் காசு இருந்தால் மட்டும் போ. இல்லையா கவுன்சிலிங் ஒரு கை பார்த்துட்டு நீ என்ன காலேஜ் கிடைக்குதோ அந்த சாய்ஸ் பண்ணி தரமாக கொடுத்து கரெக்டான காலேஜ் எடு. இப்போ நீ ஒரு முடிவு பண்ணிக்கோ. 150 கீழே வந்துச்சுன்னா நீ கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, நீ நல்ல காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடு. கோர்ஸு என்ன வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி கோர்ஸுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அந்தளவுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பையன் எல்லாம் நிறைய பேர் 500க்கு மேலே எடுத்துட்டான், நிறைய பேர் 550க்கு மேலே எடுத்துட்டான், நிறைய பேர் 600ல் 590க்கு மேலே எடுத்துட்டான். அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் ரைஸ் ஆகுது. அப்போ நல்ல காலேஜெல்லாம் சீக்கிரமாக ஃபில் ஆகுது. மாணவர்கள் சேர்றதை பொறுத்து, ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம கணிக்கிறது அதுதான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 2லேருந்து 2,10,000-20,000 பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்க. போன வருஷம் மட்டும் 1,97,601 பேர் 97,601 பேர் இது ரேங்க் லிஸ்ட் வந்தது. இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறது 2,10,000 பேர் ரேங்க் லிஸ்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷனே. நீங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு கன்க்ளூஷன் வராதிங்க. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இதுதான் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் வெயிட் ஃபார் கவுன்சிலிங், பயப்படாதீங்க. 1.25 லட்சம் 2 லட்சம் சீட் இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறோம், இல்லைன்னு நம்ம சொல்லலை. பட் கோர்ஸ் என்னங்கிறது பாருங்கள். 150க்கு மேலே இருந்தால் நம்ம நினச்ச கோர்ஸு ஒரு வேளை மேலே இருக்க கல்லூரியில் கிடைக்கலாம், அடுத்த கல்லூரியில் கிடைக்கும். அவ்வளோதான். தட்ஸ் இட். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. முடிஞ்சால் சாயங்காலம் லைவ் வரேன். எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.